கிறிஸ்துவுக்குள் அன்பான அனைத்து தேவ பிள்ளைகளுக்கும் இந்த யூடியூப் வழியாக இந்த காணொளியை காண்கிறவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ஆண்டுடைய கிருபையினால் வருஷந்தோறும் 21 நாட்கள், பிப்ரவரி மாதம், இந்த மாதம் 1 முதல் 21 வரைக்கும் பல வருடங்களாய் அதிகாலை ஜெபம் காலை 5 மணி முதல் 6:30 வரைக்கும் நம்முடைய ஆலயத்தில் இந்த ஜெபத்தை நாம் வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு இடங்களிலும் அவருடைய வசதிக்கு ஏற்றபடி வைக்கிறார்கள். ஆனால் நாம் ஆண்டவர் கொடுத்த பாரம், இப்படி அதிகாலையில் அந்த ஜெபத்தை வைக்கிறோம். கடந்த வருடங்களில் அநேக ஜெப குறிப்புகளுக்கு ஜெபித்த போது ஆண்டவர் நல்ல பதிலை கொடுத்திருக்கிறார். ஜெபம் என்றாலே அது ஒரு அற்புதமானது, ஆசீர்வாதமானது, ஆண்டவரோடு தொடர்பு கொள்ள கூடிய ஒரு ஐக்கியமான காரியமாகும். இந்த வருடமும் அந்த ஜெபத்தை வைப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். அவர் கொடுத்த சுக பல ஜீவனுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு நாள் ஜெபம் இருக்கும், 3 நாள் ஜெபம் இருக்கும். ஆனால் 21 நாள் ஜெபம். இதை முடித்த அடுத்த 40 நாட்கள் வசன பண்டிகையாக ஜெபமும் வசனமும் வாய்ப்பை நாம் உருவாக்கப் போகிறோம். அடுத்த 40 நாட்கள். இந்த நாட்களுக்காக ஸ்தோத்திரம். இப்படி இந்த 21 நாளும் காலையில் 5 மணி முதல் 6:30 மணிக்கு பாடல், ஜெபம், வசனம் போன்ற எல்லாம் காரியம் இருக்கும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் இந்த காணொளியில் காணும் வண்ணமாக அந்த வார்த்தைகளை தியானித்து 10 நிமிஷம் மட்டும்தான், அதிக நேரம் இல்லை. இது நீங்கள் பாருங்கள். நமக்கு தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லவோ நேரத்தை வீணடிக்கவோ நாம் விரும்பவில்லை. கொஞ்ச காலம் வாழ போகிறோம். அந்த வாழ்நாட்களிலே வாழ வைக்கிற ஆண்டவரின் நாமத்தை மகிமைப்படுத்த அவருடைய அழியாத அற்புதமான வார்த்தைகளை தியானிப்பதற்கு தெய்வம் கொடுக்கிற அந்த கிருபையினாலே அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போதும் இந்த வருடத்தில் துவக்கமாக ஒரு வார்த்தை வாசிக்கப்பட்டது. யாத்திராகமம் 33:14. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன் என்பதாக ஒரு செய்தி கொடுக்கப்பட்டது. அடுத்து அடிமை இன்னொரு செய்தியாக தேவ ஜனங்களுக்கு எரேமியா 42 அதிகாரத்தின் 10 வசனத்தில் ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நான் சொல்லுகிற இந்த தேசத்தில் தானே நீங்கள் இருந்தால், நான் சொல்லுகிற இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டு நிலைத்திருந்தால், தரித்திருந்தால், நான் உங்களை கட்டுவேன், உங்களை இடிக்க மாட்டேன். இன்னும் ஏராளமான வார்த்தைகள் அந்த அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் ஞாயிற்றுக்கிழமைகளில் அவைகளை தியானித்து கடந்த நாட்களில் அறிவித்திருக்கிறோம். இன்னும் அந்த அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம். இந்த 21 நாளிலும் இந்த வார்த்தை இந்த பிப்ரவரி மாதம் 1 தேதியாய் இருக்கிறதினால் ஒரு வாக்குத்தத்தமாக ஒரு வார்த்தையை வைத்து அடுத்து 21 நாளும் இந்த மாதத்தில் ஆண்டவர் கொடுக்கும் வார்த்தைகளை தியானிக்க உங்களுக்கு அந்த 21 நாளும் இந்த நேரலையில் இந்த வார்த்தைகளை அறிவிக்க விரும்புகிறோம். நீங்கள் அதை பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கு தெரிவியுங்கள். இது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். ஆண்டவர் இதன் மூலம் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த பிப்ரவரி 1 தேதி காலை இன்னைக்கு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை இன்று உங்களுக்கு இரவில் தான் அறிவிக்கிறோம். மத்தேயு 16:18. மத்தேயு 16:18. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. இந்த வார்த்தையை பாருங்கள், என் சபையை கட்டுவேன். இப்ப இங்க இருக்கிற என்ன சூழ்நிலை பாருங்கள். இயேசு கிறிஸ்து ஊழியங்களை செய்து வருகிறார். அநேகர் அவரை சோதிக்கும்படியும் வருகிறார்கள்.
அவர்களுக்கு ஆண்டவர் தெளிவான வார்த்தைகளை கொண்டு அவர்கள் அறியாமையையும் அற்ப விசுவாசத்தையும் சுட்டிக்காட்டி, நீங்கள் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும், எவ்வளவு காலம் இப்படியே நீங்கள் விழிப்பில்லாமல் இருப்பீர்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்து ஒரு காரியங்களை, பரிசேயர் சதுசேயர் அவர்களை குறித்த சில காரியங்களை சொல்லிட்டு அவர் ஊழியத்தின் பாதையில் ஆண்டவர் இயேசு பிலிப்பு செசரியா என்ற திசைகளில் வந்தார். இஸ்ரவேலின் முக்கியமான நகரங்களில் ஒன்று பிலிப்பு செசரியா. அது வடப்பகுதி, இஸ்ரவேலின் வடப்பகுதி. அந்த இடத்துக்கு வந்தபோது ஒரு கேள்வியை சீஷரை நோக்கி கேட்கிறார். 13ஆம் வசனம், மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அவரை பற்றி நன்றாக தெரியும். அவர் சொல்லும் போதே சொல்லுகிறார், மனுஷகுமாரன். இவர் தேவன் பரலோகத்தை விட்டு மனுஷனாய் வந்ததினாலே அவர் தன்னை மனுஷகுமாரன் என்று அழைக்கிறார். ஆண்டவர் இயேசு 100க்கு 100 தேவனாகவும் 100க்கு 100 மனிதனாகவும் காணப்பட்டார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இப்போ ஆண்டவர் கேட்ட கேள்விக்கு அவர்கள் சொன்ன பதில் என்ன? யோவான் ஸ்நானன், எலியா, எரேமியா தீர்க்கதரிசிகளில் ஒருவர் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னார். சரி, 3.5 வருஷம் என் கூட நீங்க இருக்கிறீங்க, என் கூடவே இருந்து என்னை பார்க்குறீங்க, என் உபதேசத்தை கேட்டீர்கள், நீங்க என்னான்னு சொல்றீங்க? அப்போ அந்த இடத்துல 12 பேர் இருந்தார்கள் சீஷர்கள், இன்னும் அநேகர் இருந்தார்கள். அந்த நேரத்தில் சீமோன் பேதுரு ஆண்டவரை பார்த்து 16ஆம் வசனத்தில், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். அவர் கேட்ட கேள்வி பாருங்க, மனுஷகுமாரன். ஆனா பேதுரு வாயில் வந்த வார்த்தை என்ன? நீ தேவகுமாரன், அதோ உயிருள்ள தேவகுமாரன் என்று சொன்னார். அப்பொழுது ஆண்டவர் அவனை நோக்கி சொல்லுகிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்றார். யோனா, யோனாவின் குமாரன் என்று சொல்லுகிறார். யோனா என்றால் புறா என்றார். அடுத்து கேபா அப்படின்னு அந்த ஒரு பேர் இருக்கு. கேபா என்றால் பேதுரு என்ற அர்த்தம். பேதுரு என்றால் பாறை என்ற அர்த்தம், ஒரு சின்ன கல் என்ற அர்த்தம். யோவான் 1:42 பாருங்க, இந்த பேரை பற்றி நீங்கள் பார்க்க முடியும். அப்ப அடுத்து சொல்லுகிறார், நீ பேதுருவாய் இருக்கிறாய் அப்படின்னா நீ ஒரு சின்ன கல்லா இருக்கிற, ஒரு நீ மண்ணு இல்ல, மண்ணுக்கு மேல ஒரு உறுதியான கல் போல உன்னுடைய வாழ்க்கை இருக்கு. சின்ன கண்மலை பாறை போல உன் வாழ்க்கை இருக்கு. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொல்லுகிறார். பொதுவா எல்லாரும் என்ன சொல்வாங்க? பேதுரு தானே கல்லு, பேதுரு மேல கட்டுவேன் அப்படின்னு, பேதுரு மேலதான் அவர் சபையை கட்டி இருக்கிறார் என்று வேத வசனத்திலும் பல காரியங்களை காரணம் காட்டி சொல்வார்கள். ஆனால் அது உண்மை இல்லை. அதை விவாதிக்க நாம் அவசியமும் இல்லை. அப்போ பேதுரு கல்லு எப்படி சொல்றாரு அப்படின்னா, பேதுரு மேல அல்ல, பேதுருவை கொண்டும் மற்ற அப்போஸ்தலர்கள் மூலமாக ஆண்டுடைய சபை கட்டப்படுவதற்கு காரணமாக அவர்களை பயன்படுத்துகிறார். ஒரு வீடு கட்ட வேண்டுமானால் அஸ்திபாரம் தேவை. அப்ப அந்த அஸ்திபாரத்திற்கு அடையாளமாக தான் வார்த்தைகளை சொல்ல, அற்புதம் அதிசயம் நடப்பிக்க,
தேவராஜ்யம் கட்டப்படுவதற்கு காரணமாக பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலர்களையும் அஸ்திபார கல்லாக அவர்களை வைத்து அவர்கள் மூலமாக ஆண்டவர் இயேசு அவர் சபையை கட்டுகிறார். என் சபை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதை நீங்கள் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19, 20 வசனங்களில் படிக்க முடியும். எனவே இந்த முதல் நாள் இந்த வார்த்தை மட்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என் சபையை நான் கட்டுவேன் உங்களை கொண்டு. அப்ப நம்முடைய காரியம் என்ன? தேவன் நம்மை பார்த்து அன்று பேதுருவை பார்த்து சொன்னார், இன்று நம்மை பார்த்து உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் மூலமாக என் சபை கட்டப்பட வேண்டும். நீங்கள் அதற்கு தகுதியா இருக்கீங்களா? நாங்க எப்படி முடியும்? எங்களால எப்படி முடியும்? நீங்க அப்படி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் உங்களை கொண்டு ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார். அதை செய்ய நீங்க உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா இந்த மாதம் ஆண்டவருடைய சபை கட்டப்படும். பரலோக திட்டம் நிறைவேறும். உங்கள் மூலமாக அதை செய்து முடிக்கிறவர் ஆண்டவர் இயேசு. நீங்கள் அதற்கு அர்ப்பணித்து செயல்படும் போது அதனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. உங்களை மகிமைப்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை சந்தோஷப்படுத்துவார், இதுவரை இருந்த நிலையை மாற்றுவார், உங்களை மகிமையாய் நடத்துவார். இந்த வார்த்தையை கேட்டீங்க, இதோ நான் ஆண்டவரே நீங்க சொல்றபடி செய்கிறேன் என்று அர்ப்பணித்து செய்வீங்களா? செஞ்சு பாருங்க, பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வதை நீங்கள் பார்க்க முடியும். ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவே, துதிக்கிறோம். இந்த பிப்ரவரி மாதம் 2025 முதல் நாளுக்காக ஸ்தோத்திரம். என் சபையை கட்டுவேன்னு சொன்னீங்களே, நீ கட்டுகிற தேவன். எங்கெங்க இடிக்கப்பட்டிருக்கு தெரியாது, கட்டுவதற்கு எங்களை அர்ப்பணிக்க, கட்டி எழுப்பு. உங்க வேலையை நீங்க செய்ய எங்களை நீங்க விரும்புறீங்க. அதற்கு அர்ப்பணிக்க பலன் தாரும். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் கிரிய செய்யும். மாற்றங்கள் வரட்டும், விடுதலை வரட்டும், விசுவாசம் பெருகட்டும், ஆசீர்வாதம் பெருகட்டும், மகிமையாய் நடத்தும். உம் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.